உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தேவன் உனக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். சங்கீதம் 91:11. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் தியானிக்கப் போகும் தேவ வார்த்தை மிகவும் வல்லமையுள்ள ஒரு வாக்குத்தத்தம். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது. நாம் தனியாக நடக்கிறோம் என்று நினைக்கலாம், நம்ம யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று கூட நினைக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ தனியாக இல்லை, உனக்காக நான் என் தூதர்களையே அனுப்புகிறேன். தேவன் காக்கும் தேவன். வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் பயப்படுகிறோம். வேலை பற்றிய கவலை, குடும்ப பிரச்சனைகள், உடல்நலம் சார்ந்த சோதனைகள், எதிர்காலம் குறித்த அச்சம், இவை அனைத்தும் நம்மை பலவீனப்படுத்தலாம். ஆனால் தேவன் நம்மை விட்டு விலகி நிற்பதில்லை. நாம் பார்க்க முடியாத ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பை அவர் ஏற்படுத்துகிறார். அவருடைய தூதர்கள் நம்மை சுற்றி பாதுகாப்பாக நிற்கிறார்கள். ஆம், தூதர்களின் பணி என்ன? வேதாகமத்தில் பல இடங்களில் தூதர்கள் தேவனுடைய மக்களை பாதுகாத்ததை நாம் பார்க்கிறோம். ஆபத்தில் இருந்தவர்களை காப்பாற்றினார், வழி தெரியாமல் தவித்தவர்களுக்கு வழிகாட்டினார், தேவனுடைய செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தனர். இன்றும் தேவன் மாறவில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஒரே தேவன். அவர் உங்களுக்காகவும் செயல்படுகிறார். உன் வழிகளெல்லாம், இந்த வசனத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கிறது. உன் வழிகளெல்லாம், அதாவது வீட்டில், பணியிடத்தில், பயணத்தில், குடும்பத்தில், கல்வியில், தொழிலில், எந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். நாம் கவனிக்காத பல ஆபத்துகளிலிருந்து அவர் நம்மை காத்திருக்கிறார். நம்பிக்கையோடு நடக்க வேண்டும். தேவன் காக்கிறார் என்பதால் நாம் பயத்தில் வாழ வேண்டியதில்லை. நம்பிக்கையோடு வாழ வேண்டும். சில கதவுகள் மூடப்படலாம், சில மனிதர்கள் நம்மை விட்டு செல்லலாம், சில திட்டங்கள் தோல்வியடையலாம். ஆனால் தேவன் நமக்காக வைத்திருக்கும் திட்டம் என்றும் தோல்வியடையாது. அவர் அனுப்பும் பாதுகாப்பு வீணாகாது. ஆம் அன்பானவர்களே, இன்று இந்த வசனத்தை உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் மறக்கப்படவில்லை. தேவன் உங்களை பார்க்கிறார். உங்களுக்காக அவர் செயல்படுகிறார். உங்களுக்காக தனது தூதர்களுக்கு கூட கட்டளையிடுகிறார். எனவே பயப்படாதீர்கள், நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமென்.